ஹாய் ராகுலே, எல்லோரும் தூங்கிட்டீங்களா? 12:45 ஆச்சு. இனிதான் தூங்க போகிறேன். மதியானம் ஒரு அரை மணி நேரம் தூங்குனதுக்கு தூக்கம் வராது அவ்வளோ சீக்கிரம். இந்த வீடியோ வந்து மே 8ஆம் போனோம். 9ஆம் 10ஆம் இவங்கள சுப்பா அம்மாவை பார்த்தோம். அவங்க தாம்பரம் பக்கத்தில் இருக்காங்க. 9ஆம் மீட் பண்ணோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து என்னை யாரெல்லாம் மீட் பண்ணுறீங்களோ அவங்க கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் அப்படி கிடையாது. அவங்க வந்து கூகுள் சர்ச்சில் பார்த்து எனக்கு ஃபஸ்ட்டு சாரி அனுப்பிச்சி விட்டாங்க. நான் வந்து ரீபே பண்ணிடுவேன். அவங்க குட்டீஸ்க்கு ட்ரெஸ் எடுத்து அனுப்பிச்சேன். இப்போ அவங்கள நிஜமாக பார்த்தேன் ரியலில். அப்போ அவங்க கம்மல் வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் பத்மான்ட்டு ஒருத்தர் வந்தாங்க. அவங்களும் யூடியூப் லைவில் வரவங்க தான். பத்மா விலாக்ஸ்ன்னு வர அவங்களோட சேனல். அவங்க ஸ்வீட்ஸு காரெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அது சாப்பிட்டு காலி பண்ணியாச்சு. அது வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். வந்ததுலேருந்து பிஸியாக இருந்துச்சு. அங்கேருந்து ரிட்டர்ன் வந்ததுலேருந்து சரி இதாச்சும் எடுத்து போடலாம் அப்படின்ட்டு. தேங்க்யூ பத்மாமா, அவங்க ஸ்வீட்ஸும் காரமும் சூப்பராக இருந்துச்சு. இதாச்சும் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு தான் எடுத்துட்ருக்கேன். யாரும் கிஃப்ட்லாம் வாங்கி கொடுக்க வேண்டாம். என்னை மீட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நாங்கள் எந்தெந்த இடத்துக்கு போகிறோமோ கண்டிப்பாக டண்டோர் அடிச்சுட்டு தான் கிளம்புவேன். அங்கே வாங்க, சும்மா மீட் பண்ணிங்கன்னா போதும். நாங்கள் உங்களுக்கு டீ, சாப்பிட்ற டைமாக இருந்தால் சாப்பாடு எதுனாலும் நாங்கள் வாங்கி கொடுக்குறோம், நானும் ஆனந்தியும். சரியா? இது சும்மா ஒரு ஷைன்மாவோட பாசத்துக்கு ஏன் கூட பிறந்த அக்கா தங்கச்சி கிடையாது. ஆனால் என்னோடய கசின் சிஸ்டர்ஸ் நிறையா கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. நான் சின்னதாக இருக்கும்போது கம்மல் விலையிலெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் இப்படி வாங்கி கொடுக்கும்போது அது சந்தோஷமாக இருக்குது. அதனால இந்த ஸ்பெஷல் வீடியோ. ஷைன்மா, தேங்க்யூ ஸோ மச். தேஜா குட்டி, லவ் யூ, காட் பிளெஸ் யூ ஷைன்மா. இது வந்து ஒரு பிளாக் மெட்டலில் நெக் பீஸ் ஒன்று வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆரம் மாதிரி இருக்குது, மாலா மாதிரி சூப்பராக இருக்கு அவர்களே. இது எனக்கு நீடட் தான். ஒன்று பிஞ்சிருச்சு, அதை ஆல்ட்ரு பண்ணோம். அப்புறம் இந்த கம்மல், இது நல்லா இருக்கா? ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸுக்கு போடலாம், அழகாக இருக்குது. அழகாக இருக்கா அவர்களே. அப்புறம் ஸ்ரீயக்காவுக்கு பார்த்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸ்ரீயக்காவை புரிஞ்சு. இது வந்து ஒரு கம்மல் ஜிமிக்கி, ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு மாதிரி கலரு சூப்பராக இருக்குது. இந்த கலர் கோல்டு ஒயிட் எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். அப்புறம் இது ஒரு குட்டி கம்மல், ஆப்பிள் கம்மல் ஸ்டட்டு, இதுவும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த பிரேஸ்லெட் வாங்கிட்டு வந்தால் போட்டு பார்த்தா கரெக்டாக தான் இருக்குது. நான் குட்டியாக இருக்கே அப்படின்னு நினச்சேன். அழகாக இருக்குது, ஜீனுக்கெல்லாம் போட்டுக்கலாம். அப்புறம் சென்டர் கிளிப்பு நானே வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தவர்களே, நிறையா வாயை பொழந்துரும். இது ஒரு ஸ்டோனில் சென்டர் கிளிப். இது ஒரு சென்டர் கிளிப் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது ஒரு சென்டர் கிளிப் வாங்கிட்டு வந்திருக்காங்க.